ஹலோவன் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி மது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எப்படி? பிரச்சனை அப்படிங்கிறது என்ன? பேயா பிசாசா? இந்த உலக மக்களிடம் ஒரு நம்பிக்கை பரவலாக பரவி இருக்கிறது. அதுதான் பேய் பற்றிய நம்பிக்கை. பேய் என்பது நிஜமா பொய்யா என்பது இன்னும் விஞ்ஞானிகளின் தீர்வுக்கு உட்படாமலேயே இருக்கிறது. ஆனால் பேய் இருக்கிறது இல்லை என்பது நம்முடைய விஷயத்துக்கு அவசியம் இல்லாத ஒன்று என்றாலும் இன்றைக்கும் பேய் பற்றிய கதைகள், திரைப்படங்கள், கட்டுரைகள், ஆராய்ச்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இத்தகைய பேய் பற்றிய படைப்புகள் அல்லது பேய் இருப்பதை உணர்ந்த நிகழ்ச்சிகள் மக்களின் ஆழ் மனதில் புதையுண்டு அவர்களின் பய உணர்ச்சியை தூண்டி அவர்களை அலற வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பேய்க்கு அல்லது பிசாசுக்கு கொஞ்சம் கூட பயப்படாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்றால் அலறி துடிக்காதவர்கள் எவரும் இல்லை என்றே தான் கூற வேண்டும். அப்படியானால் பிரச்சனை என்பது என்ன? பேயை விட படு பயங்கரமான உருவமில்லாத வேதாளமா, ஆவியா? எதை பிரச்சனை என்கிறோம்? எதற்காக அதை எண்ணி எண்ணி கலங்குகிறோம்? உண்மையில் பிரச்சனை என்பதற்கு விளக்கம் இல்லை. காரணம், அதற்கு கையும் இல்லை, காலும் இல்லை, வாளும் இல்லை. இப்படி உருவம் என்று இல்லாத ஒன்றுக்கு போய் கண்ணீர் விட்டு அழுகிறோமே, அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும். பொதுவாக பிரச்சனை என்பதை தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாமல் கலந்திருக்கும் கிருமி என்றே வைத்துக் கொள்வோம். கிருமி கலந்திருக்கிறதே என்பதற்காக தண்ணீரை குடிக்காமலேயே இருக்கிறோமா? இல்லையே. பிரச்சனை என்பது நம் கற்பனையே. அந்த கற்பனைக்கு நாம் உருவம் கொடுத்து அதை பூதாகரமாக்கி பார்க்கிறோம். நாமே அலறுகிறோம் இல்லையா? நிஜத்தை சொல்வதானால் நம் செயல்கள் அனைத்திலும் ஏதாவது சில இடையூறுகள் மெல்லியதாக திகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனை என்று பட்ட பெயர் கொடுத்திருக்கிறோம். உதாரணமாக, சாலையில் நடந்து போவது ஒரு செயல். அந்த செயலின் போது காலில் ஒரு சின்ன முள் குத்த நேரிடுகிறது. இதைத்தான் இந்த சின்ன இடையூறை பிரச்சனை என்றாக்கி விடுகிறோம். அதனால் நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவலைப்படவே செய்கிறோம். பிரச்சனையும் கூடவே வருகிறது. இன்னொன்றையும் பார்ப்போம். பள்ளிக்கூடம் செல்லும் மாணவனுக்கு பள்ளிக்கூடம் செல்வது என்றாலே படு அலர்ஜி. காரணம், பள்ளிக்கூடத்தில் தன் வகுப்பு ஆசிரியரின் பாடம் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மேற் சொன்ன இரண்டையும் இடையூறு என்றாலே தப்பு. அதிலும் அதை பிரச்சனைகள் என்று கணக்கிட்டால் இதைவிட பைத்தியக்காரத்தனமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த உலகம் ஏற்கனவே பைத்தியக்காரத்தனமாகத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த அழகில் நாமும் பைத்தியக்காரங்களாகிவிட்டால் பூமி தாய்க்கும் பைத்தியம் பிடித்துவிடும். இவ்வுலகில் வாழ்வது ஒரு முறை, அதையும் இரண்டும் கெட்டாத்தனமாக வாழ்ந்தால் வாழ்ந்து என்ன பயன்? பேய்க்கு பயப்படுவதிலாவது ஒரு நியாயம் இருக்கவே செய்கிறது. ஆனால் பிரச்சனைக்கு பயப்படுவது அல்லது கவலைப்படுவது அல்லது கன்னத்தில் கை வைத்துக் கொள்வது மன்னிக்கப்பட முடியாத குற்றமே. பிரச்சனை என்று சொல்கிறீர்களே, நீங்கள் எதை பிரச்சனை என்று கூறுகிறீர்கள் என்று எவரேனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு போடு போட்டால் திரு திரு என்று பதில் தெரியாமல் விழிப்பீர்கள். ஏனென்றால் பிரச்சனை என்பது என்ன என்ற கேள்விக்கு உங்களின் இயலாமைத்தனம்தான் காரணம். அதை பற்றி கதை கதையாக கூறுவீர்களே ஒழிய உண்மையான விளக்கத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய பதில் உங்களிடமிருந்து பெயராது. ஏனென்றால் அப்படி சொல்லி சொல்லியே அல்லது புலம்பி புலம்பியே உங்களுக்கு வாடிக்கையாக போய்விட்டது. ஏற்கனவே கூறியது போல பிரச்சனைக்கு உருவமில்லை. நம்முடைய மனக்கட்டுப்பாட்டை பொறுத்துதான் அதற்கு உருவம் கிடைப்பதும் கிடைக்காததும். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படியே ஆகட்டும். உங்கள் வாதப்படியே பிரச்சனைக்கு உருவம் இருப்பதாக, உயிர் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். அப்படியானால் பிரச்சனை என்பது என்ன? தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மனதோடு மது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்பு தோழி மது. நன்றி, வணக்கம்.